ஆயிரம் பொற்காசுகள் வித்தாத் மற்றும் சரவணன் நடிப்புல நேற்று இங்க தேட்டர்ஸ்ல சேர்ந்த ஒரு தமிழ் படம் தான் இது. படத்துல வித்தாத்தை பார்த்துட்டோம், படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டோம். இந்த சில ஹோட்டல்ல ஒரு நல்ல ஒரு மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களே கவுண்டர்ல வச்சிருக்க அந்த ஸ்பீட் பீடா எடுத்து சாப்பிட்ற பழக்கம் பலருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வருஷம் வந்து அத்தனை அந்த கமர்ஷியல் படங்களை பார்த்து செலுத்ததுக்கு அப்புறம் வருஷ கடைசியில ஒரு நல்ல காமெடி படம் ஒன்று பார்க்க போறோம், பூராத்தையும் சேர்த்து கொண்டுண்டா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் நேற்று நான் படத்துக்கு போயிருந்தேன். வாழ்க்கையில என்ன ஆனாலும் வேலைக்கு விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோவும் அவங்களோட மாமனும், இவங்க 2 பேருக்கும் அவங்களோட நிலத்துல இருந்து 1000 பொற்காசுங்கிறது புதையலா கிடைக்குது. அந்த தங்கத்தை வித்து பணமாக்குவதுக்குள்ள அவங்க படுற பாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு நீங்க படத்துக்கு போக. படத்துல இந்த ஆக்சுவல் கதைக்குள்ள அவங்க போறதுக்கு முன்னே எல்லா கேரக்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண கொஞ்சமா ஒரு டைம் ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த கொஞ்சமான டைமே நமக்கு கொஞ்சம் பெருசா தான் தெரியுது. காரணம் ஒரு ஸ்லோ பேஸ்ல நகர் அந்த ஒரு ஃபீல்ங்கிறது படத்தோட ஆரம்பத்திலே இருக்கதான் செய்யுது. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சொன்னதுக்குள்ள அவங்க கொஞ்சோண்டு டைம் தான் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் அந்த ஆக்சுவல் கதைக்குள்ள போயிடுறாங்க. பட் அப்படியே அவங்க ஆக்சுவல் கதைக்குள்ள அவங்க போனதுக்கு அப்புறமும் நேரத்தை கடத்த அவங்க அமைச்சிருக்க சில காட்சிகள் காலத்தை கடந்து போற ஒரு ஃபீலிங்கிறது கொடுக்குது. ஏன்னா அகைன் அங்கேயுமே அது ஒரு ஸ்லோ பேஸ்ல, இன்ஃபேக்ட் ஒரு இடுகாட்டு காட்சி ஒன்று வரும், அதெல்லாம் ரொம்பவே ஆர்டிபிஷியலா தான் இருந்தது. அந்த இடத்துக்கு இந்த 2 கேரக்டர்ஸ் போகுது அப்படிங்கிறதே ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா தான் இருந்தது. இதுல அங்க ஒரு ஃபைட் சீன் வேற வச்சிருப்பாங்க, அது அப்படியே அப்பட்டமா தெரியுது இவங்க இந்த நேரத்தை கடத்த தான் பாக்குறாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் கெட்ஸ் பெட்டர். சொன்னது கூட அதை வித்து அவங்க காசாக்குறதுக்குள்ள அவங்க படுற பாடு என்னங்கிறது தான் இந்த மொத்த படமுமே. அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் அதை கேரி பண்ணியிருந்த விதம் பிரமாதமா இருந்தது. பல இடங்கள்ல காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆக்சுவலா இந்த படத்தோட ரன் டைம் இப்பவே வெறும் 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான். ஆனா இதை ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரத்துக்குள்ள இவங்க பிரசன்ட் பண்ணிருக்கலாம். இந்த ஒரு சில டல்லான காட்சிகள் அவாய்ட் பண்ணியிருந்தா, அப்படி இல்லைன்னா இதே ரன் டைம்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேற சில மாதிரியான காட்சிகள் அவங்க அமைச்சிருந்திருக்கலாம். அந்த அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதைக்கு, அந்த 4 வரி கதைக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றேன் அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு சில டல்லான காட்சிகளை படத்தோட ஆரம்பத்துல கூட டல்லாம் சொல்ல மாட்டேங்க, அது அந்த கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. இடையில சில ஒரு மாதிரி டல்லான காட்சிகள்ங்கிறது இருக்கு. மேபி அதை பெட்டர் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மித்தபடி வித்தாத் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சரவணன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எப்படி சொல்றது, பருத்தி வீரர்ல ரசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கடைக்குட்டிச்சிங்க அதுல ரசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இந்த படத்துல கண்டிப்பா இவரோட பெர்ஃபார்மன்ஸை உங்களால ரசிக்க முடியும். இவன் இவரை இடையில நீங்க ஒரு சில படங்களை பார்த்திருக்கலாம், பட் அது எதுவுமே நோட்டபிளா இல்ல. இந்த படத்துல அகைன் ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சரவணன் இருந்து. அண்ட் இந்த ஒப்பீனியன்ல பலருக்கும் மாற்று கருத்து இருக்கலாம். பட் பர்சனலா எனக்கு இந்த படத்துல பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் ஆக்சுவலா படத்தை நான் பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஃப்ளோல படத்தை பாக்குறப்போ படத்துல ஃபர்ஸ்ட் வர்ற சாங் எல்லாம் இவங்க கதையை சொல்றதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா அமைஞ்சிருக்கோம், எதுக்கு இது அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்தது. ஆனா அந்த சாங்கை நம்ம பார்க்க அது நம்ம என்ஜாய் பண்ண வச்சிருந்தாங்க. அந்த மேக்கிங் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர், குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கிளைமேக்ஸை பத்தி பேசுறப்போ ஆக்சுவலா அந்த படத்துல கிளைமேக்ஸ் வரையிலையும் கூட பல காட்சிகள்ல அந்த ஆர்டிபிஷியல்னஸ்ங்கிறது தொத்திட்டு இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா இது ஒரு பெர்ஃபெக்டான காமெடி ஃபிலிமா வந்திருக்கும். பட் அப்படியான படங்கள் வர்றது ரொம்பவே ரேர் தான். அப்படியான படங்கள் வந்துச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் இயர்ஸ். பட் இங்க ஒரு சின்ன இது ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்க்கல. கண்டிப்பா ஒரு படங்கள் சின்ன குறைகள் கூட இல்லாம ஓரளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட வர்றப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ண தான் போறோம், அதை பாராட்டு தான் போறோம். ஆனா அதுக்குன்னு இந்த மாதிரி சின்ன குறைகள்லாம் பெருசுப்படுத்துற ஆள்லாம் இல்ல. ஸோ 2 மணி நேரத்துக்கு பேசுனா எனக்கு இது ஒருக்கான ஒரு படமாக தான் பட்டது. குறிப்பா நல்ல கதைகளை, காமெடி கதைகளை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை செக் பண்ணலாம். சும்மா இந்த ஜெட் ஸ்பீட்ல போற ஸ்கிரீன் பிளே, அடிச்சு நவுத்துற ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரியான படங்களை விரும்புற ஆடியன்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போறது இல்லை. அண்ட் அப்படியான ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமாங்கிறது எனக்கு தெரியல. வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படியான ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்க. சொன்னது போல நல்ல கதைகளை விரும்புற ஆடியன்ஸுக்கும் காமெடி கதைகளை விரும்புற ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பா நான் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்க எதிர்பார்ப்பை கிளியரா வச்சுக்கிட்டு கண்டிப்பா அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. இப்படியான படங்களை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்க, பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு தாட்சி இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.